இந்த வந்துட்டானுங்கல்ல தற்கூரி கூட்டம். என்னடா வீடியோ எடுத்தோன்னு இப்படி ஆரம்பிக்கிறானுன்னு நினைக்காதீங்க. இதை பார்த்தா எனக்கு அப்படி தாண்டா பேச தோணுது. மித்தாலஜி எப்படா ஹிஸ்டரி ஆச்சு? இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் பார்த்தா சிரிச்சிருவான்டா. நம்ம ஆல்ரெடி மகாபாரதம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுலயே நான் கிளியர் அண்ட் கட்டா சொல்லியிருப்பேன், மித்தாலஜி வேற ரியல் லைஃப் ஹிஸ்டரி வேற, ரெண்டுத்தையும் குழப்பிக்காதீங்க அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி போட்ட டைரக்டருடைய கான்பிடன்ஸ் இருக்கு. ஐயோ ஐயோ, தற்கொலை கூட்டங்களா. சரி, இந்த தற்கொலை கூட்டத்தை எடுத்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். ராமாயணம்னு பாத்தீங்கன்னா அது ஒரு காலத்தை கடந்த அற்புதமான காவியம். என்னதான் அதுல ராவணனை வந்து கெட்டவனா போர்ட்ரே பண்ணியிருந்தாலும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரியல் லைஃப் வேற, மித்தாலஜிக்கல் ஸ்டோரி வேற. ரியல் லைஃப்ல இருக்கிற நம்ம தமிழ் மன்னன் ராவணன் தான். அவனை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. நார்த் சைட்ல அதுவும் மெயினா வால்மீகிக்கு ராவணன் மேல அப்படி என்ன காண்டுன்னு தெரியல, வீலனா போர்ட்ரேட் பண்ணி மனுஷன் கதை எழுதிட்டாப்ல. அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்ம வந்து ஃபிக்ஷன் ஸ்டோரியா இதை நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அற்புதமான ஸ்டோரி. ராமாயணம் அப்படின்ற ஸ்டோரியை பேஸ் பண்ணி நிறைய சீரியல்ஸ் வந்திருக்கும். ஆனா படம்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற, ஏன் எனக்கு மட்டும் இல்ல, முக்காவாசி பேருக்கு ஞாபகம் வரக்கூடிய ஃபிலிம் தான் இந்த ஃபிலிம். 1993 ரிலீஸ் ஆன ராமாயணா த லெஜண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமா அப்படின்ற இந்த ஃபிலிம் தான். சின்ன வயசுல இந்த ஃபிலிம் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். என்னோட பர்சனல் ஃபேவரட் ராமாயணம் ஃபிலிம் இதுன்னு சொல்லலாம். அப்ப எனக்கு தெரியாது, லேட்டரான் தான் எனக்கு தெரிஞ்சது. ஷாக்கிங்லி இந்த படம் இந்தியன் மேட் ஃபிலிம் கிடையாது, இது ஒரு ஜாப்பனீஸ் மேட் ஃபிலிம். அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கல்ச்சரை பேஸ் பண்ண ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரியை இந்த அளவுக்கு லோர் அக்யூரேட்டா ப்ரெசென்ட் பண்ண முடியும்னா அந்த வகையில ஜாப்பனீஸ்காரன் ஜெயிச்சிட்டான். என்னதான் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வருஷங்கள் கழிச்சு இதே ராமாயண கதையை பேஸ் பண்ணி நிறைய அனிமேட்டட் மூவிஸ் வந்திருந்தாலும், இது செட் பண்ணி வச்சுட்டு போன பெஞ்ச் மார்க்கை இது வரைக்கும் வேற எந்த மூவியாலையும் பீட் பண்ண முடியல. இத்தனை வருஷம் கழிச்சும் இந்த மூவி இப்போ வரைக்கும் மனசுல நிக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமா நான் பாக்குறது அனிமேஷன் தான். ஏன்னா நம்ம கல்ச்சரை பேஸ் பண்ண ஸ்டோரிஸ், அதுல வர கேரக்டர்ஸை ஜாப்பனீஸ் ஸ்டைல் அனிமேஷனை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி வேற ஒரு வைப்ல இருக்குன்னே சொல்லலாம். இன்னொன்னு, இதுல வர எல்லா கேரக்டர் டிசைனுமே அவ்வளோ அருமையா இருக்கும். ராமர் லக்ஷ்மணனோட கேரக்டர் டிசைனா இருக்கட்டும், சீதாதேவி ஹனுமனுடைய கேரக்டர் டிசைனா இருக்கட்டும், வானரங்களை காட்டின விதமா இருக்கட்டும், அசுரர்கள் காட்டின விதம், நம்ம கல்ச்சரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம், இது எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். இந்த படத்துல ஏகப்பட்ட சீன்ஸ் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டா இருக்கு. அதுல முதல் சீன் பார்த்தோம்னா, ராமர் லக்ஷ்மணனோட இன்ட்ரோ சீக்வன்ஸ்லாம் முடிஞ்சு அசுரர்களோட சண்டை போட்டு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதாதேவியுடைய சுயம்பரம் சீன் நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ யானை அம்பாரியில சீதாதேவி அப்படியே வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப கூட்டத்துல ஒரு ஓரமா ராமர் நின்றுகிட்டு இருப்பாரு. சீதாதேவி அப்படியே ராமர் கிராஸ் பண்ணி போகும்போது ரெண்டு பேரும் அப்படியே ஒரு லுக் விட்டுப்பாங்க பாருங்க. அந்த சீன்லாம் அல்டிமேட்டா இருக்கும். இந்த பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நந்தினியோட இன்ட்ரோல வந்து இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து பிளே ஆகிருக்கும். அதெல்லாம் இது முன்னாடி நிக்கவே முடியாது. இதை தொடர்ந்து வர சுயமரம் சீக்வன்ஸ், அதுல ராமர் வந்து வில்ல உடைக்கிற அந்த சீக்வன்ஸ், அதை தொடர்ந்து அப்படியே வந்து ராமர் சீதாவுடைய மேரேஜ் சீக்வன்ஸ், இது எல்லாமே அவ்வளோ அருமையா இருக்கும். அப்படியே கட் பண்ணோம்னா தசரதனுடைய மனைவிய மந்திரன்ற அந்த கேரக்டர் வந்து பிரெயின் வாஷ் பண்ற சீக்வன்ஸ் பிளே ஆகிட்டு இருக்கும். அந்த மந்திரன்ற கேரக்டர் டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு சூரியக்காரி வைப்பு தான் கொடுக்கும். நான்லாம் சின்ன வயசுல பார்க்கும்போது அடி பாவி கேள்வி எப்பேற்பட்ட வேலையை பார்த்து விட்டடி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதை தொடர்ந்து தசரதன் வந்து ராமர் காட்டுக்கு அனுப்புற சீன், ராமர் லக்ஷ்மணன் சீதான எல்லாருமே வனவாசம் போற சீன், இது எல்லாமே அருமையா பிளே ஆகிருக்கும். அடுத்து அப்படியே பார்த்தோம்னா ராமர் வந்து காட்டுக்கு போனதுனால அதுல வருத்தப்பட்டு தசரதன் வந்து உடல்நிலை சரியில்லாம இறந்து போவாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு பரதன் வந்து ராமரை வந்து மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லும் போது அதுக்கு ராமர் எமோஷனாக அழுகிறதா இருக்கட்டும், இந்த சீன் எல்லாமே சூப்பரா இருக்கும். இதை தொடர்ந்து தான் முக்கியமான சீன், வில்லனோட இன்ட்ரடக்ஷன் சீன். ராவணனோட இன்ட்ரடக்ஷன் சீனும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுக்கு அடுத்த சீன் இன்னும் இம்பார்ட்டன்டான சீன், சூர்பனகியுடைய மூக்க இருக்கிற சீன். சூர்பனகியுடைய மூக்க இருக்கிற சீனையும் அவ்வளவு சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. இதுல இருந்து அப்படியே கட் பண்ணோம்னா மூக்கு அறுப்பட்ட நிலையில தன் தங்கச்சியை பார்த்த ராவணன் துடிச்சு போறாரு. ராவணனுடைய சகோதர பாசத்தை அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இதை தொடர்ந்து சூர்பனகியோட ஐடியா படி ராவணன் வந்து சீதாதேவியை வந்து கடத்துறதுக்காக ராமர் இருக்கிற இடத்துக்கு வருவாரு. சீதாதேவியை பார்த்த உடனே அழகுல மயங்கிடுறாரு. ஆஸ் யூஷுவல் நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் தங்கமான வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி சீதாதேவியை கடத்தவும் செஞ்சிடறாரு. ஸோ அந்த கடத்துற சீனுமே அவ்வளோ சூப்பரா அனிமேட் பண்ணியிருப்பாங்க. அனிமேஷன்லாம் அவ்வளோ ஃப்ளூயிடா இருக்கும், சூப்பரா இருக்கும். முக்கியமா இதுல ஒன்று சொல்லணும்னா, என்னதான் ராமர் சாந்தமானவரா இருந்தாலும் நான் இல்லாத நேரம் பார்த்து ஒருத்தன் தன்னுடைய மனைவியை கடத்திட்டானோனையும் கோவப்பட்டு அவர் வந்து ரேஜ் ஃபுல்லா பேசுற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா அனிமேட் பண்ணியிருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மூக்க இருக்கிற சீனுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று வரும். ஸோ அந்த பாட்டுல வந்து இந்த காட்டோடைய அழகு, அப்புறம் வந்து இந்த காட்டுல இவங்க எப்படி வந்து இவங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குன்றத ஒரு பாட்டு மூலயமா வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ராவண சீதாதேவியை கடத்திட்டு போயிட்டான். ஸோ ராமர் வந்து ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிப்பாரு.
ஸோ அந்த மாதிரி போகும்போது வழியில ஒரு டீமனை வந்து அட்டாக் பண்ணி அதை காலி பண்ணுவாரு. அது வந்து இவருக்கு வந்து ஒரு வழியை காட்டும். அந்த வழியை ஃபாலோ பண்ணி ரிஷியமுக பருவதம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கதான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டரோட இன்ட்ரோ, ஆஞ்சநேயருடைய இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. எனக்கு இதுல காமிச்ச அந்த ஆஞ்சநேயரோட கேரக்டர் டிசைன் ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலாவே நீங்க மத்த சீரியல்ஸா இருக்கட்டும் இல்ல மத்த அனிமேட்டட் எதுல பார்த்தாலும் ஆஞ்சநேயரை வந்து ஒரு மாதிரி பஃப்ட் அப் தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இதுல வந்து கிரவுண்டடா ஒரு நார்மலான ஒரு ஆள் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் அவருடைய பலம் வந்து அபரிவிதமா இருக்கும். ஆஞ்சநேயர் மீட் பண்ணி அங்கேருந்து போய் சுக்ரீவனுடைய டீம்ல போய் ஜாயின் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் சீதாதேவி போன பாதையை தேடி அலைய ஆரம்பிப்பாங்க. அங்கதான் வந்து கடற்கரை ஓரமா வந்து அந்த ஜடாயுன்ற பறவையுடைய பிரதரை வந்து மீட் பண்ணி லங்கையை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. இதோடைய ஸ்கிரீன் பிளே எல்லாமே அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. மெயினா சுக்ரீவன், அதுக்கப்புறம் வந்து ஜாம்பவான், இந்த மாதிரியான கேரக்டரோட டிசைன் எல்லாமே லோர் அக்யூரேட்டா சூப்பராகவே அனிமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீனுக்கு முன்னாடி தான் ராமர் வந்து அனுமன் கேட்ட அந்த அவருடைய ஜொல்ல கொடுத்து அனுப்புற சீன் வந்து பிளே ஆகியிருக்கும். லங்கையை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜாம்பவானுடைய அறிவுரைப்படி ஆஞ்சநேயர் வந்து அவருடைய முழு சக்தியை உணர்ந்து அப்படியே பெருசா வந்து உருமாறி பக்கத்துல இருக்கிற ஒரு மலை மேல ஏறுவாரு. அவர் நினைச்சிருந்தா அழகா ஒரு ஜம்ப் பண்ணி ஏறி இருக்கலாம். ஆனா ஒரு கிரவுண்ட் டு ரியாலிட்டியா நம்ம பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் பிளே ஆகியிருக்கும். என்னன்னா அந்த மலை பக்கத்துல வந்து அவருடைய காலை வச்சு இடிச்சு மலை ஏறுறவங்க ஒரு பிளேஸ் வந்து உருவாக்குவாங்க பாத்தீங்களா, கிரிப்புக்காக. அந்த மாதிரி உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த ஹில் மேல ஏறி அங்கிருந்து பறந்து கடல் வழியா பயணிச்சு போவாரு. அந்த மாதிரி கடல் வழியா பயணிச்சு போயிட்டு இருக்கும்போது சீமான்சர் கூட போற சண்டையும் அல்டிமேட்டா இருக்கும். அதுவும் தலைவன் அந்த சீமான்சரை துண்டு துண்டா வெட்டி போட்டு பறந்து போய்கிட்டே இருப்பாப்ல. கட் பண்ணா இலங்கை. இதுல இவங்க இலங்கையை காமிச்ச விதம் அந்த அளவுக்கு லோர் அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா டீசெண்டா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ அனுமன் வந்து சின்னதா உருமாறி கோட்டைக்குள்ள புகுந்து சீதாதேவி இருக்கிற இடத்துக்கு போவாங்க. ராவணன் வந்து சீதா வந்து மிரட்டிட்டு ஊட்டியாடி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து ராமர் அனுப்பின தூதம் அப்படின்றத வந்து சீதாதேவிக்கு சொல்ற விதமா ராம தூத ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு வரும், அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, சூப்பராகவே இருக்கும். அப்படியே சீதாதேவியை மீட் பண்ணி ராமர் கிட்ட ஜொல்ல காமிச்சு பேசி நான் உங்களை கூட்டிட்டு போயிடவான்னு கூப்பிடும்போது இல்ல ராமர் தான் வந்து என்னை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சீதாதேவி சொல்ல, சரி எனக்கு இங்க ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ராவணனை மீட் பண்றதுக்குனே அனுமன் சில வேலைகளை பண்ணுவாரு. சேட்டை பிடிச்ச பையன் சார் அந்த மாதிரி ஏகப்பட்ட சேட்டைகளை பண்ணி வேணும்னே கைதாகிற மாதிரி கைதாகி ராவணனையும் போய் மீட் பண்ணுவாரு. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஆறா மூமெண்ட், தக் லைஃப் மூமெண்ட் ஒண்ணு நடந்திருக்கும். என்னன்னா ஹனுமனுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. தலைவன் அப்படியே ராமன் உட்கார்ந்து இருக்கிறத விட ஹைட்டான சீட்டை அவருடைய வால் மூலியமாவே உருவாக்கி உட்கார்ந்து கெத்தா பேசிட்டு இருப்பாப்ல. இதுக்கு அடுத்த சீன்னா அனுமனுடைய வால்ல தீ வைக்கிற சீன் வரும். ஸோ அனுமனுடைய வால்ல தீ வைக்க அவர் வந்து கோவத்தோட லங்கையை எரிக்கிற மாதிரி காமிக்காம ஒரு ஃபன்னா வந்து இந்த சீனை வந்து சூப்பராகவே பிளே பண்ணியிருப்பாங்க. பார்க்க நல்லாவே இருக்கும். அனுமன் அந்த மாதிரி லங்கையை தீ வச்சுட்டு அங்கேயே தப்பிச்சு ராமர் இருக்கிற இடத்துக்கு வந்து சீதாதேவியை பத்தின விஷயத்த சொல்ல, ராமர் வந்து லங்கைக்கு எப்படி போறது அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாலத்தை கட்ட ஆரம்பிப்பாங்க. ராமர் பாலம் கட்டுற சீக்வன்ஸ்ல ஒரு பாட்டு ஒண்ணு பிளேஸ் ஆயிருக்கும். சேத்தும் பந்தே சேத்தும் பந்தே சேத்தும் பந்தேன்னு ஸ்ரீராம அப்படின்னு ஒரு சாங் வந்திருக்கும். இந்த பாட்டுமே எனக்கு ஃபேவரட்டான ஒரு பாட்டு, சூப்பரா இருக்கும். யூடியூப்ல இந்த பாட்டு அவைலபிளா இருக்கு, மறக்காம போய் கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஸோ ராமர் பாலத்தை கட்டி சக்சஸ்ஃபுல்லா லங்கைக்கும் போய் சேர்ந்துருவாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ராமர் வந்து நம்மளுக்கு போர் வேணாம் சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாலியோடைய பையனான அங்கதனை சமாதானம் பேச அனுப்புவாரு. ராவணன் சும்மா இல்லாம அங்கதனை அட்டாக் பண்ண வர அங்கதான் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்து ராமர்கிட்ட விஷயத்த சொல்லுவான். அடுத்து என்ன, போர் தான். ஸோ ரெண்டு பக்கத்துல இருந்தும் படைகள் திரண்டு நிற்கும். தூரத்துல இருந்து ராவன் அவனுடைய கோட்டையில இருந்து ராமர் இங்க இருந்து ஒரு ஹில்ஸ்ல இருந்து ரெண்டு பேருமா அப்படியே வந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. இது வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒன்று பிளே ஆயிருக்கும். ஜெய் 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 ராஷ்டிரபதிக்கு ஜெய் 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 ஜெய். இந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்குமே சூப்பராகவே இருக்கும். இந்த பக்கம் சீதாதேவி போர் நடக்க போறதை நினைச்சு ராமர் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் வானரர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவுல பயங்கரமான போர் ஆரம்பிக்கும். இந்த போர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஹனுமன் கேரக்டரை செம்ம ஃபன்னா காமிச்சிருப்பாங்க. ஒரு சண்டை போடுறது எல்லாமே பார்க்க அவ்வளவு வந்து ஃபன்னாவும் என்ஜாய்மெண்ட்டாவும் இருக்கும். தலைவன் விதவிதமா அசுரர்களை அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாப்ல. ஸோ இதுல எனக்கு இன்னொரு சீனுமே பர்டிகுலரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு நாள் போர் முடிய நைட்டு இவங்க பக்கம், அதாவது ராமர் பக்கம் இறந்த வானர்களா இருக்கட்டும் அசுரர்களா இருக்கட்டும் எல்லாரையுமே ஒன்னா சேர்த்து ராமர் எரிக்க சொல்லுவாரு. லக்ஷ்மணன் ஏன்னு கேட்கும் போது அவங்க உயிரோட இருக்க வரைக்கும் தான் ராவணனுடைய ஆட்கள், அவங்க இறந்துட்டாங்க, இப்போ அவங்க எனிமீஸ் கிடையாது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. என்னன்னா எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்திருப்பாரு. இந்த சீன் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச சீன். இந்த போர் சீக்வன்ஸ்ல இன்னொரு 2 ஃபைட் சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஒன்னு
இந்த வானரர்களுடைய ஜென்ரலான ஒரு கேரக்டரும் இன்னொரு ஒரு ஆப்போனன்ட் கேரக்டரும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் என்னால எக்ஸாக்ட்டா என்னால சொல்ல முடியல. மறந்துட்டேன். பட் ஆனா அந்த ஆப்போனன்ட் கேரக்டருக்கு ஒரு சூப்பர் ஹீரோ லேண்டிங் ஒரு ஆங்கிள் செட் பண்ணிருப்பாங்க பாருங்க ஷேடோல. அந்த ஒரு சீன் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பான். அவனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஃபைட் நடக்கும். இந்த 2 ஃபைட் சீனுமே அவ்வளவு சூப்பரா ப்ளே ஆகியிருக்கும். ஸோ அந்த ஃபைட்ல செத்து போனவன் வந்து கும்பகர்ணனோட பையன் நினைக்கிறேன். ஸோ அடுத்த சீன்லயே கும்பகர்ணனை எழுப்புற சீன் வரும். அந்த சீனுமே சூப்பராவே இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் போர்ல நிக்கும்பா அப்படின்ற செத்து போன கேரக்டருடைய அண்ணனுக்கும் ஹனுமனுக்கும் 1-on-1 ஃபைட் நடந்துட்டு இருக்கும். அந்த ஃபைட்டோட கொரியோகிராஃபியுமே சூப்பராகவே இருக்கும். ஸோ அதுல வந்து அவனுடைய ஆயுதத்தாலேயே அவன் சாவற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் அப்பதான் கும்பகர்ணன் வார் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகிட்டு இருப்பாரு. அப்பா முன்னாடியே மகன் செத்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீனு கும்பகர்ணன் வந்து வானர வீரர்கள்லாம் வந்து சமாளிக்கிற சீனு, விதவிதமான மிஷின்ஸ், டேங்கர் மிஷின்ஸ்லாம் வச்சு அவங்க அடிப்பாங்க. எல்லாத்தையும் கும்பகர்ணன் அடிச்சு நொறுக்குவாரு. இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இங்க ப்ளே ஆகியிருக்கும். ஆஞ்சநேயர் வந்து கும்பகர்ணனுடைய சைஸுக்கு ஜெயண்டா வளர்ந்து 2 பேருக்குள்ளயும் 1-on-1 ஃபைட் நடக்கும். என்னதான் அதுல அனுமன் தோக்குற மாதிரி காமிச்சிருந்தாலும் இந்த சீன் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட் சீன். இந்த ஃபைட் சீனுக்கு முன்னாடி தான் ஹனுமன் வந்து கும்பகர்ணனுடைய பசங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு. பேரு அதுலதான் என்னால கரெக்டா நோட் பண்ண முடிஞ்சது. ஒருத்தன் பேரு கும்பா, இன்னொருத்தன் பேர் நிக்கும்பா. தன் பசங்க மேல கும்பகர்ணன் வந்து விழுந்து விழுந்து கதறி கதறி அழுவான். தன் பசங்க மேல எவ்வளவு வந்து பாசத்தை வச்சிருக்கான் அப்படின்றது இந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்துல அனுமனுக்கு வந்து நன்றி சொல்ற மாதிரி ஒரு சீனும் பிளே ஆகியிருக்கும். இந்த இடத்துல ஃபன்னா ஒரு சீன் பிளே ஆயிருக்கும். என்னன்னா கும்பகர்ணன் காலடியில சில வானரங்கள் மயங்கி கிடப்பாங்க. சோ கும்பகர்ணன் அழுவும் போது அவனோட கண்ணீர் துளி அவங்க மேல விழுந்து மயக்கம் தெளிஞ்சு அவனை பார்த்துட்டு தெரிச்சு ஓடுவாங்க. இந்த சீனுமே ஃபன்னா சூப்பராகவே இருக்கும். சண்டையில அனுமனை கும்பகர்ணனை தோக்கடிக்க அடுத்ததா ராமர் கும்பகர்ணன் கூட போட்டி போட்டு கும்பகர்ணனை சாகடிப்பாரு. அன்னைக்கு நைட்டு ராவணனுடைய மகனான இந்திரஜித் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது ராமருடைய ட்ரூப்ஸ் அட்டாக் பண்ணுவான். அந்த இடத்துலதான் சீதா தேவிய தான் கொல்ற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுவான். இந்த சீனுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ராமர் வந்து சீதா தேவி உண்மையிலேயே வந்து கொண்டுட்டாங்களோன்னு கோவத்திலையும் வருத்தத்திலையும் கத்தி அழுகிற சீனை சூப்பரா இருக்கும். அருமையா அனிமேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துலதான் இந்திரஜித் ஜாம்பவானியும் லக்ஷ்மணனையும் அம்பால அட்டாக் பண்ணிட்டு போயிடுவான். இதுக்கு அடுத்த சீன் தான் எனக்கு மட்டும் இல்ல ஏகப்பட்ட பேருக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. அனுமன் சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு வர சீனு. ஹனுமன் பறந்து போறது, அந்த இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போய் அந்த சஞ்சீவினி மலை இருக்கிற இடத்த தேடி போறது, இந்த சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராகவே அனிமேட் பண்ணியிருப்பாங்க. இதுல ஹனுமனுடைய புத்திசாலித்தனத்தை அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதாவது மூலிகை பறிச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நான் நிறைய இந்த மூலிகை தேவைப்படும்னு சொல்லிட்டு அந்த மூலிகை இருக்க இடத்துல வந்து ஒரு மரத்தை புடுங்கி அதை தலையில நிட்டு லேண்ட்மார்க் செட் பண்ணிட்டு மலையை வந்து அப்படியே பேத்து எடுத்துட்டு போவாரு. இந்த மலையை எடுத்துட்டு போற சீன்லயும் யூனிக்கான ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. என்னதான் ஹனுமன் காட் லைக் பீயிங்கா இருந்தாலும் அந்த மலையை லிஃப்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி முக்கி முக்கி அவர் தூக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட்டா மாறிடும். அந்த சீன் வந்து உண்மையிலேயே நம்ம ஒரு வெயிட்டை தூக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி அனிமேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கூட நல்லாவே ரிலேட் ஆகும். ஹனுமன் வந்து சஞ்சீவனி மூலிகை கொண்டு போக அதை வச்சு லக்ஷ்மணனை காப்பாற்றவும் செஞ்சிருவாங்க. ஸோ லக்ஷ்மணன் வந்து உயிர் பழிச்சதுக்கு அப்புறம் பழி வாங்குற விதமா இந்திரஜித்தை கொல்றதுக்கு போவாரு. ஸோ அவங்களுக்கு இடையில நடக்கிற அந்த ஃபைட் சீனுமே அருமையா சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலா இந்திரஜித் வந்து லக்ஷ்மணன் கையால சாகாம முன்னால என்ன கொல்ல முடியும்னு நினைக்கிறியாடான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவரு அவரோட ரதத்துல இருந்து கீழே விழுந்து செத்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை தொடர்ந்து லாஸ்டா கிளைமேக்ஸ் ஃபைட் சீனு. ராமனை களத்துல இறங்குறான். அவனுடைய புஷ்பக விமானத்துல இருக்கிற வானர படைகள்லாம் அடிச்சுக்கிட்டு போக அவனை எப்படியாவது தரையில இறக்கணும்ன்றதுக்காக ஹனுமனுடைய உதவி மூலயமா ராமர் பறந்து போய் அவனுடைய விமானத்தை செயலுக்கு செஞ்சிருவாரு. அவனும் தரைக்கு வந்துருவான். ஸோ ராமர் வெர்சஸ் ராவணன் ஃபைனல் ஃபைட் ஆரம்பிக்குது. த பாஸ் ஃபைட் என்ன மாதிரி அனிமேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில அல்டிமேட்டா பண்ணியிருப்பாங்க இந்த ஃபைட் சீனை. ராமருக்கும் ராவணனுக்கும் நடுவில் பயங்கரமான கத்தி சண்டை நடக்க கிளைமேக்ஸ்ல ராவணனுடைய தலையை ராமர் சீவிடுவாரு. ராவணன் செத்துட்டான்னு நினைக்கும் போது அச்சாண்டா அல்தர் பெல்ட்டின்ற மாதிரி ராவண பயங்கரமான அசுரனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஜைஜாண்டிக் பிகரா நின்றுட்டு இருப்பான். ஸோ இந்த இடத்துல ராவணனை ஒரு மெனசிங்கான வில்லனா ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ராமரை போட்டு பொழந்து எடுப்பான். கடைசியில ராமர் அவருக்கு கிடைச்ச சுதர்சன சக்கரம் மாதிரி இருக்க ஒரு ஆயுதத்தை வச்சு அவனை அட்டாக் பண்ணுவாரு. அந்த ஆயுதம் அவனுடைய வயிற்று பகுதியில் அட்டாக் பண்ண அவன் அப்படியே 2 துண்டா போய் கடைசியில மண்ணை கவ்வுவான். அவ்வளவுதான், ராவணன் இறந்து போக கிளைமேக்ஸ் சுமூகமா முடியும். ராமரும் சீத்தையை மீட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போவாரு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ராவணனை பயங்கரமான ஒரு ஈவிலா டீமன் மாதிரி 10 தலையை கொண்ட ஒரு பயங்கரமான அரக்கனா தான் காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நீங்க ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி குழப்பிக்க கூடாது. அந்த கதையில வர ராவணன் வேற, ரியல் லைஃப்ல வாழ்ந்த தமிழ் மன்னர் ராவணன் வேற. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கதையை நீங்க ரசிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான்ப்பா. ஸோ இந்த ராமாயணம் படத்தை பத்தி
எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பிடிச்சது அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த படத்தை பத்தி பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் காதுக்கு வந்தது. என்னன்னா, இந்த ஆதி புருஷை எடுத்தாப்புல டைரக்டர் ஓம் ராவுத், அவரு இந்த ராமாயண படத்தை பார்த்துட்டு தான் இன்ஸ்பயர் ஆகி ஆதி புருஷ் படத்தை எடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன்டா. ஆதி புருஷ் படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் 100 மடங்கு, ஏன் 1000 மடங்கு நல்லா இருக்குடா. இதையும் அதையும் எப்படா கம்பேர் பண்ணீங்க? இதோட இன்ஸ்பிரேஷனான ஆதி புருஷ் என்னடா டே. ஐயோ சை. எனிஹவ், ஆதி புருஷ் படம் ரிலீஸும் ஆயிடுச்சு. அதை அடிச்சு நொறுக்கியாச்சு. அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போற ராமாயணா படம் அடுத்த ஆதி புருஷா ஆகுமா இல்ல நல்லா இருக்குமான்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்படி நல்லா இல்லைன்னா அந்த படத்தை அடிக்கிற ஆளா நான் தாண்டா இருப்பேன். இதே மாதிரி இந்த அனிமேட்டட் ராமாயண படத்தையும் ஆதி புருஷ் படத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு ரோஸ்ட் வீடியோ போடலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. மறக்காம போடலாமா வேணாமான்றத கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது